கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. ஆமாண்டவரே, நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்காக நீர் வளைக்க இறங்கி வந்தீரப்பா. ஆண்டவரே, சிலுவையில் வந்து இந்த உலகத்தில் ஆண்டவரே மரித்த ஆண்டவரே, மறுபடியும் நீர் ஆண்டவரே உயிர் தெழுந்ததுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Yalla say that. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Marathi, you came from heaven. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. ஆமாண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்ததுக்காக தான் ஆண்டவரே. ஆண்டவரே, கல்வாரி மேல ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் சிந்தினதுக்காக தான் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல வந்து உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க முடியுதுப்பா. இல்லவென்றால் எங்களுடைய ஆராதனை வீண், எங்களுடைய ஆண்டவரே சுவிசேஷம் அது வீணாயிருக்கும். ஆனால் தேவனே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்தீர், எங்களுக்காக ஆண்டவரே பரலோகத்துக்கு ஒரு வழியை நீர் திறந்ததுக்காக நன்றி அப்பா.
ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லா தடைகள் நீக்கி துரிதமாக இந்த இடத்தில் வர முடியாது கிருபை செய்யுங்க அப்பா. நீங்க தாமே ஆண்டவரே இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பை எடுத்து நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. சந்தோஷமாக எல்லாம் நம் இந்த அழகான தேவனை, அருமையான தேவனை நாம் எல்லாம் கரங்களை நாம் தட்டி நாம் பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. மறுபடியும் அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு.
இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடு. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், நான் காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலைகளை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலைகளை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் பாடுவேன். கர்த்தரையே கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா. எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா. நம்பேருக்கும் கேடையும் கோட்டையுமானா. நம்பேருக்கும் கேடையும் கோட்டையுமானா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லவர் மிக்க செயல்கள் போல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வீடு கட்டுவர் புறக்கணித்து மூளை கல்லாய்த்து. வீடு கட்டுவர் புறக்கணித்து மூளை கல்லாய்த்து. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன்.
ஹalleluya ஹalleluya. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். அவர் வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனாயும் அவர் இருக்கிறார் இல்லைங்களா? ஹalleluya. ಅಬ್ರಹಾಮನ ದೇವರ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಇಸಾಕಿನ ದೇವರ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರ ನಿಮಗೆ ಯಾಕೋಬಿನ ದೇವರನೇ
அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லோரும் என்னை கண்ட தேவனாய் இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனே ஆராதனே நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்முடைய வேதனையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறனா எல்லாமே எந்திரிச்சு நின்று நம் தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், என எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும்,
தந்தேனே என்னை முற்றிலுமாக என் தேவனுக்காக தந்தேனே
நீக்கி போடுங்க. எனக்கு உண்மையான ஆண்டவரே, எனக்கு உண்மையான விடுதலை, விடுதலை அப்பா. நீரே போதும் இயேசுவே, நீரே போதும். என்னுடைய வாழ்க்கை நீர் போதும் அப்பா. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். விடுதலை மாறும், விடுதலை. எனக்கு விடுதலை ஆண்டவரே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் மந்தையாய் என்னை மாற்றினீர். சாத்தானை ஜெயிக்க பலனளித்தீர். சிங்கத்தின் போரில் சாத்தானை ஜெயிக்க பலனளித்தீர். நீரே போதும். ரிபக்ஷில மக்கரமதிரோ, ரிபக்கல மதிகரமா, ரிபக்ஷிகல மதிரோ. இயேசுவே, நீரே போதும் ஆண்டவரே. நீரே போதும் அப்பா. நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் ஆண்டவரே. நீரே போதும். நீரே போதும். நீரே போதும். நீரே போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. மதிகர மதிரா. ஆமாண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. எல்லாம் மாறும். ஆமாண்டவரே, எல்லாம் மாறும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா வியாதிகள் அது மாறும். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். நன்றி, நன்றி அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. அவர் இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே, நீர் வந்தால் போதும் அப்பா. என்னுடைய சூழ்நிலை மாறும். முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
சுகமாய் மாறுமே. யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறீர்கள், ஆண்டவரே எனக்குள் வாப்பாக கண்டிப்பாக அது மாறும். சுகவீனமாய் இருக்கிறீர்கள், ஆமாண்டவரே நீர் வந்தால் போதும். ஆண்டவரே நாங்கள் பலவீனமான பாத்திரங்கள், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. சுகவீனம் மாறும், பலவீனம் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எதெல்லாம் வனாந்திரமாய் தெரிகிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக மாறும். அது செழிப்பாக மாறும். எதெல்லாம் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக தேவன் விடுதலை கொடுப்பார். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாங்கப்பா, எனக்குள்ளே வாங்கப்பா. இந்த சபைக்குள்ளே இருந்தா போதாது ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. என்னுடைய இருதயத்தை நான் திறந்து வைக்கிறேனே ஆண்டவரே, வாங்கப்பா. என்னுடைய கண்ணீரின் மத்தியில் வாங்க ஆண்டவரே, என்னுடைய பலவீன மத்தியில் வாங்க ஆண்டவரே. என்னுடைய நிலைமை மாற வேண்டும் அப்பா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. மனுஷனால் முடியாதது நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எனக்குள்ளே வாங்கப்பா, நீர் போதுமே ஆவியானவரே. கயிறங்களை உயர்த்தி ஜோராக சத்தமாக ஆண்டவரே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. மறுபடியும் சொல்லலாமா? நிறைவே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே முழு இருதயத்தோடு வரவேற்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் வந்தால் மாற்றங்கள் நாங்கள் காண முடியும் இயேசுவே. நீங்கள் வந்தால் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் அப்பா. எங்களுக்கு விடுதலை உண்டு, அது உடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே. வேற யாரும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, வேற யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாதப்பா. நீங்கள் மாத்திரம் தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றியப்பா ஆண்டவரே, நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவரும் சேரா கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த
எல்லாவற்றிலும் நீர் மேல எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத வழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத வழியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. மறுபடி நீரே நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. ஆண்டவரே, பரிசுத்த தேவன், இந்த அசுத்தங்களுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான ஒரு பாத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தம், எங்களுடைய நீதி, அது ஆண்டவரே அது அழுக்கான கந்தி. ஆனாலும் பரிசுத்தமான தேவன் நீர் ஆண்டவரே, நிறைவான தேவன் நீர் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தோன்றதுக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. எல்லாவித வேதனையிலிருந்து ஆண்டவரை நீங்கள் நீக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி இயேசுவே. எல்லாவித கண்ணீரை ஆண்டவரை நீர் துடைத்துக் கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர் ரூத்மேரி அவர்கள் செய்யக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, முக்கு நன்றி ராஜா. நாங்கள் என்னத்தை சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அசுத்தமும் ஆண்டவரே, ஆண்டவரே, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டும் எல்லாரால வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட எங்களை போய் தேடி வந்தீங்களே, எங்களையோ நேசித்தீர் ஆண்டவரே. ஐயா, நீர் எங்கள் மத்தியில் வர நாங்கள் என்ன தகுதி உள்ளவர்கள் ஐயா? எதற்குமே தகுதி இல்லாதவர்களாக எங்களிலே உம்முடைய பிரசனம் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். என்னில் எங்களோட
உடைய மகிமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பலவீனத்தோடு வந்த நாங்கள் பலனாய் போவதற்காக நன்றி. எல்லாவற்றையும் இழந்து வந்தோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே அந்த சாத்தானை ஜெயித்து எழுப்பி நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த பலன் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கொடுத்ததற்காக கோட்டான கோடி நன்றி. இந்த வழியிலே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நெறி மட்டும் எங்களுக்கு ஆசிரித்து கொடுத்தது போல இன்னும் மீதியின் பகுதியிலே நீர் பொறுப்படுப்பீராக. தவறினாண்டவரே இன்னும் தாமதிக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினால அப்பாவுடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வந்த நாங்கள் எந்தெந்த விதத்துல நாங்கள் வந்தோமோ, எந்த சூழ்நிலையிலே வந்தோமோ கர்த்தாவே, ஆமாண்டவரே அப்பா அந்த சப்பானி பிச்சைக்காரனா வந்த ஆண்டவரே, வாசப்படையில பிச்சைக்காரனாய் வந்தான் ஆண்டவரே. அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னீர எழுந்து நட என்று சொன்னதை போல எங்கள் ஒவ்வொரையும் பார்த்து கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை எழுந்து நட என்று சொல்லி எங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமற்றது எதுவா இருந்தாலும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் சரி பண்ண முடியும் ஆண்டவரே. அப்போதுதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, இந்த காலவெளியில பாரத்தோடு கூட இந்த இன்றைக்கு அமாவாசை எல்லாம் பயந்து நடுங்கிற உலகத்தாருடைய ஜனங்கள் சிலர் ஆண்டவரே இந்த அமாவாசை பயங்கரமானது என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் பரிதபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு மனதோடு கூட கர்த்தாவே அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நேரம் கூட வல்லமை நாங்கள் அனுப்புகிறோம். விசேஷமாய் பரிசுத்தவான்களுடைய குடும்பத்துக்கு அனுப்புகிறோம். விசுவாச குடும்பத்திற்கு அனுப்புகிறோம். உலகத்தாருடைய குடும்பத்துக்கு அனுப்புகிறோம். நீர் விடுவித்தால் ஒழிய வேறு ஒரு ஆளும் விடுவிக்க முடியாது ஆண்டவரே. உங்களால தான் ஆகும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரும் பரிதபிக்கப்படுகிற இந்த காலவெல்ல கண்ணீரோடு கூட செவித்த யாருக்கெல்லாம் நாங்கள் பாரப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரே இந்த பிரேயர்ல கலந்து கொள்ள கிருபை தாங்க. நீங்க மட்டும்தான் விடுதலை தர முடியும் என்பது அவளுக்கு உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. மந்திரவாதிக்கு அத்தனை வல்லமை உண்டானா அந்த கீழே தள்ளப்பட்ட அந்த பிசாசுக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஆனால் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த வல்லமை எத்தனை பேர் சாண்டவர், எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ஒரு சொட்டு ரத்தம் எத்தனை பேர் சாண்டவர். அந்த வல்லமை இப்போது ஆண்டவரே எங்களிலே இறங்கட்டும், எங்கள் ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் துள்ளி குதித்து எழும்பி ஓடட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதிப்பீராக. முழுவதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த நிலையோடு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு அதை உபயோகப்படுத்துக்கலாம் எங்களை மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுத்து தாழ்மடி செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உட்காந்துட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் சத்தம் போட்ட போது எரிகோ மதில் என்ன ஆயிடுச்சு? இடிஞ்சு விழுந்துதான் இல்லையா? கொஞ்சம் ஜோராக தான் சொல்லுங்களேன். இஸ்ரேல் ஜனங்கள் கூக்குரல் ஆராதிக்கும் போது, சத்தம் விடும்போது, ஆராதனை செய்யும்போது எரிகோ மதில் என்ன ஆயிடும்? அது இடிந்து விழுந்தது. ஆனால் நீங்கள் போடுற சத்தம் பா 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 எவ்வளோ பெரிய சத்தமாக இருக்குது. ஒன்றும் அசைய மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற பேப்பர் கூட அசைய மாட்டேங்குது இல்லையா? சரி, தேவன் நல்லவர், ஆண்டவர் அருமையாக நம்மை 20 நாட்கள் இந்த 9வது மாதத்திலே
ஒவ்வொருவரையும் அருமையாக அவர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைத்ததுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் எப்படி இருந்தார்? நல்லவராய் இருந்தார். ದೇವರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು 9 ತಿಂಗಳನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ರು? ಅದ್ಭುತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ ತಾನೆ. ಯಾರಿಗಾದರೂ ಏನಾದರೂ ಕೊರತೆ ಇದೆಯಾ? தேவன் நம்மை அருமையாக வழி நடத்தினதுக்காக தேவனை சோதரிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். விசேஷமாக புதுசாக வந்திருக்கிற பிரதர் மரியாதாஸ் அண்ட் அவங்க மனைவி செல்விங்களா, உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். தேவன் நல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி வந்தவங்களே வெட்கப்பட்டு போனாங்க. மனுஷனை நோக்கி வந்தவங்களே வெட்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் தேவனை நோக்கி, தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்று நோக்கி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர் அருமையாக வழிநடத்துகிறார். அநேக நாட்கள் பிறகு மறுபடியும் ஷீலாவும் பாபுவும் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. மேட்சிங்காக வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். அப்படி தான் வரணும் இல்லையா? சரி, தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள், நாளைக்கு ரூபா சிஸ்டர் வீட்டில் ப்ரேயர் இருக்கிறது. நாளை ரூபா சிஸ்டர் மனையில் பிரார்த்தனை ಇದೆ. அதனால் நீங்கள் எல்லாரும் 7:30 மணிக்கு நீங்கள் 7:15 7:45 7:15 ಬಂದ್ಬಿಡೋಣ. தேவன் அந்த வீட்டில் நாம் ஜெபிக்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. அதே போல் செவ்வாய்க்கிழமை உபவாச பிரார்த்தனை எப்பொழுது போலும் இருக்கும். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம், வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபம் மாமா வீட்டில் இருக்கும். நீங்கள் இதில் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இன்றைக்கு சண்டே கிளாஸ் 5:45 இருக்கிறது. 7 மணிக்கு 2வது ஆராதனை இருக்கிறது. நீங்கள் முடிந்தால் அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் நம்முடைய கன்னட ஆராதனைக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சித்தம் எப்படி இருக்கிறதோ அதன் போல தான் நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அதனால் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அநேக இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க. என்ன காரணமோ, எங்கே பார்த்தாலும் ஜுரம், எங்கே பார்த்தாலும் வேதனையாக, இது என்னது உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை அவர்களையும் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சுகத்தை கொடுத்து கொண்டு வர வைக்கணும். நாம் வேறவங்களுக்கு ஜெபிக்கும்போது நமக்கும் தேவன் சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம் வராத மக்களுக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு ஹிந்தி பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் காணிக்கை தசம பாகத்தை நாம் செலுத்துவோம். तेरे जैसा कौन है जो मेरा भला करे, मेरे भरोसा सिर्फ तुझ पर प्रभु। तेरे जैसा कौन है जो मेरा भला करे, मेरे भरोसा सिर्फ तुझ पर प्रभु। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी, तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाए।
व्यर्थ हो जाएगा। एल शडाई आराधना, एलोहिम आराधना, अडोनाई आराधना, यीशुआ आराधना। एल शडाई आराधना, एलोहिम आराधना, अडोनाई आराधना, यीशुआ आराधना। बेचैनी में मुझे पाकर आंसू मेरे पोंछ तूने, तू पुतली जैसे जीवन भर संभाला मुझे। बेचैनी में मुझे पाकर आंसू मेरी पोंछ तूने, आंखों की पुतली जैसे जीवन भर संभाला मुझे। एल शडाई आराधना, एलोहिम आराधना, अडोनाई आराधना, यीशुआ आराधना। एल शडाई आराधना, एलोहिम आराधना, अडोनाई आराधना, यीशुआ आराधना। मृत्यु के रास्ते पर टूटे दिल को लिए खड़ा कर, चंग करने वाला बनकर मुझे नया जीवन दिया। मृत्यु के रास्ते पर टूटे दिल को लिए खड़ा था, चंग करने वाला बनकर मुझे नया जीवन दिया। एल शडाई आराधना, एलोहिम आराधना, अडोनाई आराधना, यीशुआ आराधना। एल शडाई आराधना, एलोहिम आराधना, अडोनाई आराधना, यीशुआ आराधना। உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீர்
எல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன் எல் ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா ஆராதிப்பேன். கண்களை முழுவதும் செவிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக வேத பிரதர்ச்சி தர்மையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காய் நன்றியோடு Hallelujah. ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தர்மையான இந்த ஓய்வு நாளும் ஆண்டவரே இப்படியா இப்படி சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கத்தக்கவும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படுத்துவதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே காணிக்கைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்காய் நாங்கள் கொடுக்கும்போது ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரே அம்மிக்கு குளிக்கு ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு நாங்கள் கொடுக்கும்போது ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நீ தருகிற அதிசயங்கள், நீ தருகிற ஒரு அற்புதங்கள், நீ தருகிற ஒரு நல்ல ஒரு மேன்மையான காரியங்கள் ஆண்டவரே ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடு நீர் உயர்த்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் மனதார என் தேவனுக்காய் நாங்கள் உற்சாகத்தோடு கொடுக்கிற கரங்களை ஆண்டவரே நீர் உயர்த்தி கொண்டிருக்கிற நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் என்ன எதுக்கெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் உமக்காக காணிக்கை செலுத்தினார்களோ ஆண்டவரே அவர் நோக்கத்தை நீ அறிந்து அவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாருங்க. ஆமாண்டவர் கர்த்தாவே தசமபாக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் இனிமேலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உத்தமர்களாய் பயபக்தியோடு ஆண்டவரே இனி காலம் செல்லாத ஆண்டவரே இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலையும் கர்த்தருக்கு நடத்துகிற ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மாண்டவரே பேசுகிற தாசனையும் பேச போகிற வார்த்தைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முழு பொறுப்பும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டங்கள் முடிபறிந்தும் நீரே வழி சத்தி ஜீவனமாய் இருந்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறங்க ஜீவநல பிதாவே ஆமென். உட்காருவோம். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரமே வழியும் பாத்திரமா வணங்க செய்யவே வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரமே வழியும் பாத்திரமா வணங்க செய்யவே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமா அடைந்து கொள்ளுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமா அடைந்து கொள்ளுமே தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுதே தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. நாம் பாடின பாட்டை போல
ಅವಲೇ ಹಾಡಿದ್ರಲ್ವಾ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ? ஆண்டவர் ஏன் நம்மை சிருஷ்டித்தாராம்? நாங்கள் சுகமாய் இருந்து தேவனை என்ன பண்ணணுமா? ஸ்துதிசபைக்கு என்று அல்வா. நாம் நல்லா இருக்க வேண்டும், தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை நாம் எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் உண்மையாய் தேவன் என்ன பண்ணார்? அவர் மனுஷனை படைத்தார். ஆனாலும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய ஆலோசனைகள் இதெல்லாம் என்ன பண்ணிவிட்டது என்றால் நம்மை தோல்விக்குள்ளே அது கொண்டு சென்றது. தோக்கருக்கு இல்லை, நாம் தோல்வியான ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் என்றால் அநேக காரணங்கள் இருக்கிறது. இஸ்ரேலை பார்க்கும்போது அவர்கள் பாவம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு இருப்பதுக்கு உங்களுடைய பாவங்கள் என்னவா இருக்குதாம்? அது தடையாய் இருக்கிறது, உங்களையும் தேவனையும் தூரமாக்கி கொண்டது அப்படின்னு நம்ம எதில் வாசிக்கிறோம்? ஐசாயா 59 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுடைய பாவங்கள் 59:2 உங்களுடைய அக்கிரமங்கள் போதும். போதும். ನಿಮ್ಮ ಪಾಪವೇ இல்லை, உங்கள் அக்கிரமவே தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குதாம்? ஒரு பிரிவினை உண்டாயிருக்கிறது என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவன் நம்மை அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை துதிக்கும்படியாகவும் அவர் நம்மை உண்டு பண்ணினார். நாம் வேதனையோடு கண்ணீரோடு இல்லை வியாதியில் படுத்துட்டு அவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை என்ன பண்ணலை? படைக்கலை. அப்போ சில நேரம் சில காரணங்களால, வெறும் பாவம் மாத்திரமல்ல, அநேக காரணங்கள் நம்மை தூரமாய் போக செய்கிறது. சில நேரம் என்னாகிறது என்றால் நமக்கு நாம் தேவனை விட்டு நாமளே கொஞ்சம் தூரமாய் போயிடுறோம். தேவனை விட்டு நம்மளே என்ன பண்ணிடுறோம்? ஏன் தூரமாக போகிறோம் என்றால் தேவனுடைய காரியத்திலே இல்லை, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் சில நேரம் நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அது என்னவா இருக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள் இல்லை, தேவனுடைய எல்லா விதமான கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படியணும் என்றால் நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. எப்படி வேதனையாக இருக்கிறது பாருங்களேன். சில நாம் அநேக நேரில் அடிக்கடி சொல்லுவோம், கொஞ்ச நேரம் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நாம் செலவிடலாம். தேவனுக்காக என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவிடலாம் என்று சொன்னால் நமக்கு வேற எல்லா காரியத்துக்கும் செலவிடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் தேவனுக்காக சில நேரத்தை செலவிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் என்ன ஆகுறது என்றால் நாம் எப்படியாவதும் என்ன பண்ணலாம்? வேற காரியங்களிலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேர் கொஞ்சம் எடுத்து பின்னால் கொடுத்துருங்க.
அப்போ தேவனுக்காக அப்போ என்ன ஆகுது என்றால், தேவனுக்காக நாம் செலவிடுற நேரத்தை நாம் விட்டு விட்டு நம்முடைய ஆசைகளுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் இல்லை நம்முடைய காரியங்களிலே நாம் என்ன பண்ணுகிறோம் நேரத்தை செலவிடுகிறோம், தேவனை விட்டு தூரம் போகிறோம். வாசிப்போம் யோசுவா 7ஆம் அதிகாரம் 7:7ರಲ್ಲಿ 20 ಓದಿ. அப்பொழுது ஆகாஸ் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். போதும். கன்னடத்தில் ஓதுபடி. இந்த இடத்த சொல்லுகிறா, அப்படி இவன் என்ன பாவம் பண்ணா? தேவனை ஆராதிக்கிறதுல பாவம் பண்ணல, இல்லை வேற ஏதோ இல்லை. அவனுக்கு என்ன ஆயிற்று? ஏதோ ஒன்று பார்த்தோன்னே அவனுக்கு இது நல்லா இருக்குது என்று அவனுக்கு என்ன கண்ணில் என்ன பண்ணுச்சு? பட்டுச்சு. இது நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குதான்? சால்வை. சர்ச்சு முடிஞ்சோடனே நீங்கள் பெண்ணுகளெல்லாம் பேசுகிற காரியம் என்ன தெரியுங்களா? அப்பா பார்த்தீங்களா, இவங்க என்ன, இவங்க 10,000 ரூபாய் புடவை கட்டியிருந்தாலும், பக்கத்தில் இருக்கிற அம்மா 500 ரூபாய் புடவை கட்டியிருந்தாலும் அதுதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைங்களா? இவங்க 10,000 ரூபாய் புடவை கட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த அம்மா பாவம் கஷ்டப்பட்டு 500 ரூபாய் அதே இன்ஸ்டால்மெண்ட்டில் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பார்த்து இந்த புடவை நல்லா இருக்குதுங்களே, இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களே, இது எங்கே வாங்கினீங்க? துவைச்சி கொஞ்சம் கொடுத்துருங்களே, அடுத்த வாரம் நான் கட்டிட்டு வந்துடுறேன். அப்போ அவங்க கட்டிட்டு வந்தது அது இதுவே இருக்காது. இவனுக்கு அப்படிதான். இவனுக்கு என்ன பண்ணான்? பாபிலோனின் ஷால்வை என்னவா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் அதை என்ன பண்ணிட்டேன்? திருடிட்டு வந்துட்டேன். நம்ம ஆத்மாக்கள் எல்லாம் திருட மாட்டாங்க, கேட்டே வாங்கிக்குவாங்க. கொடுங்கப்பா, அடுத்த வாரம் நான் கட்டிட்டு வந்துடுறேன், கொடுங்க, அதுக்கு அடுத்த வாரம் நான் அப்படின்னு ஒரே புடவை 4-5 பேர் கட்டிட்டு இருப்போம். என்னப்பா இது, வாரம் ஒருத்தர் கட்டிட்டு வராங்களே, இல்லையா? அப்போ நமக்கு அது பாவமாக நமக்கு தெரியாது. சில நேரம் நமக்கு என்ன தெரியாது? அது பாவமாய் தெரியாது. ஆனாலும் நம்முடைய கண்கள் பாவமாய் அதை என்ன பண்ணுகிறது? நோக்கத்தோடு அதை பாவமாய் மாற்றுகிறது. ஏன் என்றால் இவனும் அப்படிதான். இவன் சொல்லுகிறான், நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா. ஏனென்றால் நான் என்ன பண்ணிட்டேன்? இதை திருடிட்டு நான் வந்துட்டேன். அநேக காரியங்கள் அப்படிதான். நமக்கு இருக்கிற காரியங்கள் அது நம்ம எத்தனை தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தாலும் அது உங்களுடைய கண்களுக்கு அது ஆசீர்வாதமாகவே அது இருக்காது. ஆனால் அக்கம் பக்கத்தில் வேற ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்தாக்குள்ள நமக்கு என்ன தெரியும்? ஐயோ, அவங்க பாரு இதை என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க, இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க புது வீடு வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். நமக்கு மேலிருந்து கீழே வரைக்கும் கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் என்ன பண்ணும்? அப்போ இது என்ன என்றால் இது கூட என்ன பண்ணுகிறது? நம்மை தேவன் விட்டு கொஞ்சம் தூரமாக என்ன பண்ணிடுது? தள்ளிடுறது. அதனால இந்த இடத்துல யாரு இவங்கனால என்ன பண்ண முடியல? வெற்றி பெற முடியல.
அப்போ பாவம் மாத்திரம்தான் அது பெரிய பாவம். ஐயோ நான் கொலை பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், எனக்கு இந்த பாவம் இருக்கிறது, அதனால தான் நான் என்ன பண்ணலை, என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நான் பெறலை அல்ல. இது கூட என்னவா இருக்காம், நீங்கள் வேறவங்கெல்லாம் இல்லையா. சங்கீதத்தில் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம், அவரையோ அவனுங்கெல்லாம் நல்லா இருக்கிறானுங்க, கொள்ளை எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்க, நானும் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதான். எத்தனாவது சங்கீதத்தில் தெரியல, நானே மறந்துட்டேனே. 37ஆம் சங்கீதம் வாசிங்க. 37, 36, 37 முதல் எத்தனாவது அதிகாரம்? 37. கரெக்டாக தான் இருக்கு, ஞாபகம் தான் இருக்கு எனக்கு. சொல்லுங்க. நீ எரிச்சல் அடையாதப்பா, நாயக்கேடு செய்கிறவர்களை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க. உங்களுடைய வெற்றிக்கு இதெல்லாம் என்னவா இருக்குமா, இதெல்லாம் தடையா இருக்கும். ஐயோ அவன் நல்லா இருக்கிறான், ஐயோ இவன் நல்லா இருக்கிறான், அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, மோசம் பண்றாங்க, விதவிதமான வண்டியில் வராங்க, விதவிதமான ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புடவை கட்டிட்டு வராங்க. எங்கேருந்து தான் வருது, அது உங்கள் கணக்கு இல்லை, அது உங்களுடைய கணக்கே இல்லை. அது எங்கேருந்து வேணாலும் வரட்டும், உங்களுடைய வெற்றிக்கு இது என்னவா இருக்கும், அது தடையாக இருக்கும். ஏன் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லைன்னா இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறது, அது தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. முதலாவது பாவம், ரெண்டாவது உங்களுடைய கண்களின் இச்சை. என்னது? உங்களுடைய கண்களின், உங்களுடைய மனசு, உங்களுடைய இருதயத்தின் இச்சைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது என்றால் உங்களுடைய வெற்றிக்கு அது தடையாக இருக்கிறது. நீங்கள் சுகத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் நினைத்து கொண்டிருந்தாலும், நீங்கள் இன்னும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், தோல்வியான ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றால், ஐயோ ஏன் எனக்கு இப்படி வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தீர்களா, உங்களுடைய வெற்றிக்கு நீங்களே என்னவா இருக்கிறீர்கள். ಏನಾಗಿದ್ದೀರಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ 37:1 ಬೇಗ ಬೇಗ ಓದಿ. ನೀನೇನು ಮಾಡಬೇಡ, ಊರಿಗೊಳ್ಳಬೇಡ. ಹೌದು, ಅವರು ಹೋಗ್ತಾರೆ, ನಾವೇನು ಮಾಡಬಾರ್ದು, ಹೊಟ್ಟೆ ಕಿರ್ಚು ನಾವು ಪಡಬಾರದು. ಅವ್ರೇನು ಮಾಡಬಾರ್ದಂತೆ, ಹೊಟ್ಟೆ ಕಿರ್ಚು படபார்த்து. அப்போ நமக்கு நாம் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಿರಲ್ಲ, ಜಯ ಇರಲ್ಲ, ஜெயம் இருக்காது. வியாதி மேலே ஜெயம் இருக்காது, கண்ணீர் மேலே ஜெயம் இருக்காது, உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் மேலே என்ன இருக்காது, உங்களுடைய அதுக்கு என்னது தமிழில் என்ன சொல்கிறது, உங்கள் பொருளாதாரம் மேலே உங்களுக்கு என்ன இருக்காது, ஜெயம் இருக்காது. ஏன் இதுக்கெல்லாம் ஜெயம் இருக்காது என்றால் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். சிஸ்டர் நீங்கள் இந்த சேரில் உட்காந்துக்குங்க, பெரிய சேரில். மாமி இப்படி வந்துடுங்க. அப்போ நமக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால், வெற்றி உள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் நாம் இந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்றைக்கு என்ன பண்ணணும், யோசனை பண்ணி பார்க்கணும்.
என்னுடைய வெற்றிக்கு என்னென்ன தடையாய் இருக்கிறது. அடுத்த காரியம் என்னவென்றால், நம்முடைய வெற்றிக்கு என்ன தடையாய் இருக்கிறது என்றால், நாமே என்ன பண்ணுவோம், எல்லா முயற்சியும் நாம் எடுப்போம். நாமே என்ன பண்ணுவோம், எல்லா முயற்சியும் நாம் எடுத்துட்டு நாம் தோத்த பின்னால தான் ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணுவோம், கேட்போம். இல்லைங்களா? நம்முடைய மனசில் இல்லை, நம்முடைய காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக ஒரு வசனம் எப்பொழுதும் என்னவா இருக்கணும்னா ஞாபகத்தில் இருக்கணும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 21:31. குதிரையோ யுத்த நாளுக்காக ஆயத்தப்படப்படும். ஆமா, ஜெயமோ என்ன வரும், கர்த்தரால் வரும். ஞானோபத்திகள். ஆ ஆ ஆமா, நீங்க கண்டிப்பாக நம்பணும். என்னன்னா, என்னுடைய பலத்தினாலே நான் இதை என்ன பண்ண முடியாது, ஜெயம் பெற முடியாது. இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டுனால ஜெயம் பண்ண முடியாது. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எம்எல்ஏ, அதனால நான் ஜெயம் பெற்றுவேன். இல்லாட்டி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து ஒரு பெரிய டாக்டர், அதனால நான் ஜெயம் பெற்றுவேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பெரிய பணக்காரன், அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ஜெயம் பெற்றுவேன் என்று யோசித்து கொண்டிருந்தீர்களா, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் ஜெயமோ யார் இடத்துல இருந்து தான் வருமா? ஆமா, ஆண்டவர் இடத்துல இருந்து தான் ஜெயம் வரும். முதல் நம்முடைய பாவங்கள்னால நமக்கு ஜெயம் பெற முடியாமல் இருக்கலாம். அடுத்தது நம்முடைய இச்சைகள்னாலே, கண்களின் இச்சையினாலே, இல்லை எல்லா மனசின் இச்சையினாலே நமக்கு வெற்றி பெற முடியாமல் இருக்கலாம். மூணாவது, நம்முடைய பலத்தை நாம் நம்பினா வெற்றி பெற முடியாது. எதுவுமே இது நம்ம என்ன பண்ண முடியாது, வெற்றியை அது கொடுத்துறாது. சில நேரம் நமக்கு நினைக்கலாம், ஓ பரவாயில்ல, நான் வெற்றி பெறுகிறேன், என் ஃப்ரெண்டுனால நான் வெற்றி பெறேன். இல்லை, உண்மையான வெற்றி என்றால் அது ஆண்டவர் இடத்துல இருந்து தான் வரும். அதனால நாம் வந்து என்ன பண்ணணுமா, தேவனிடத்தில் எந்த காரியமும் இருந்தாலும் சரி, எந்த காரியமும் இருந்தாலும் சரி, வெற்றி கன்னடத்தில் எங்கித ஆமாம், யெகோவனில்தலே. அடுத்தது நம்மை வெற்றி கிடைக்காத காரணம் என்னவென்றால், வாசிப்போம் சங்கீதம் 149ஆம் அதிகாரம் 149ஆம் அதிகாரம் 4ஆம் வசನத்தை ವಾಸಿಕ. ಖಂಡಿತವಾಗಿ ಹೌದು, ದೀನರನ್ನು ರಕ್ಷಣೆಯಿಂದ ಆತನು ಪೋಷಿಸುತ್ತಾನೆ. ஆமாம். அடுத்தது, நமக்கு வெற்றி பெற ஏதாவது ஒரு தடை இருக்கிறது என்றால் நம்முடைய பெருமை. என்னது? நம்முடைய பெருமை. இங்கிலீஷில் வாசிக்கும் போது he crowns the humble with victory. யாருக்கு ஜெயத்தை கொடுக்குறாராம், யாருக்கு தலைமையில வெற்றியை கொடுக்குறாராம், யாருக்கு தலைமையில ரட்சிப்பை வைக்கிறாராம், இதில் என்னன்னு போட்டிருக்கு தமிழில், சாந்தம் குணம் உள்ளவன். இங்கிலீஷில் பார்க்கும்போது ஹம்பல். யாரெல்லாம் சாந்தமாக இருக்கிறாங்க, பெருமைக்கு ஆண்டவர் வந்து வெற்றியின் கிரீடத்தை வைத்து தலைமையில் வைக்கல, இல்லைங்களா?
நீங்க என்னைக்கு பெருமைப்படுறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பம். என்னால முடியாதா அப்படின்னு நினைச்சா, இதெல்லாம் என்னால் முடியுங்க, இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நானே செஞ்சிருவேன், யாரும் எனக்கு உதவியே தேவையில்லை, என்கிட்ட பணபலம் ஆள் பலம் எல்லாமே இருக்கிறது என்று நினைத்தால், இஸ்ரேல் மக்கள், நீங்கள் அதே யோசுவாவில் வீட்டில் போய் பாருங்கள், அவர்கள் தன்னுடைய யோசனையினால முதல் என்ன பண்ணுறாங்க, போகும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தோல்வி அடைகிறார்கள். ஏன்னா பெருமை, எப்படியாச்சும் வின் ஆயிடுவோன்னு, எப்படியாச்சும் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் என்று. அப்புறம்தான் தோத்த பின்னால தான், எல்லாம் ஓடி போன பின்னால தான் ஆண்டவர் இடத்துல வந்து கேட்குறாங்க, ஐயோ ஆண்டவரை என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னதான் தோல்வி இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ரைட் பண்ணுங்க, எழுதி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னதான் உன்னை நாங்கள் வெற்றி பெற முடியல, என்னுடைய கடன் பிரச்சனையினால வெற்றி பெற முடியல, என்னுடைய வியாதியினால வெற்றி பெற முடியல, என்னுடைய என்னது வேற என்னென்ன இருக்குதோ, உங்களுக்கு எதெல்லாம் தோல்வி என்று இருக்குதோ, இல்லை என் பாவத்தின் மேல் வெற்றி பெற முடியல, எனக்கு சில நேரம் என்னுடைய பாவங்கள் என்ன பண்ண முடியல, வெற்றி பெறவே முடியல. சிலருக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, ரோட்டில் இன்னைக்கு இப்போல்லாம் இந்த காலத்துலையெல்லாம் ரோட்லையெல்லாம் சினிமா போஸ்டர் போட மாட்டாங்க. அந்த காலத்துலையெல்லாம் ரோடு முழுவதும் என்னவா இருக்கும், ஆமாம், பெரிய பெரிய போஸ்டர் இருக்கும். என்னதான் நீங்கள் பரிசுத்தம் ஐயோ ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் பண்ணிட்டு போனால் கூட கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்க உங்களுக்கு என்ன பண்ணோம். ஆமாம், இன்றைக்கே ரீல்ஸில் பழைய பாட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படி என்ன பண்ணுது, அப்படியே இழுக்குது. ஜெகன் மெசேஜ்னா உடனே மேலே தள்ளி விட்டுறீங்க, பயமாக இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் பாடினா மாத்திரம் கொஞ்சம் அப்படின்னு இழுக்குது. அப்புறமா ஐயோ இல்லை இது பாவம் அப்படின்னு என்ன பண்ணுறது, தள்ள வைக்குது. இல்லையா, இல்லைங்களா? அப்போ என்ன, இன்னும் தோல்வியில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் வெற்றி பெறலை. உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு அதுவும் என்னவா இருக்குது, காரணமாக இருக்குதுங்க, காரணமாக இருக்குது. நான் ஜெயிச்சறேன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டான், ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையாக அவன் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் எழுதி பாருங்க, ஐயோ நான் மொபைலில் பார்க்கறதில்ல, நான் இன்னும் தோல்வியா, இதில் என்ன பண்ண முடியல, என்னால் ஜெயிக்க முடியல, இது பண்ணுறதுன்னா என்னால் ஜெயிக்க முடியல, பொய் சொல்கிறதில்ல என்னால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அந்நிய பாஷையில் எல்லாம் பேசுவாங்க. அதே போல் எப்படி அந்நிய பாஷை வாயில் வருதோ பொய் கூட அதே போல் வரும். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படிப்பா ஒரே நாவில் ரெண்டு வருது சிலருக்கெல்லாம். நல்லா அவங்களெல்லாம் ஜெபிக்க சொல்லிட்டா அப்பா 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 அவ்வளோ இனிமையாக இருக்கும், ஆண்டவர் இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒளியந்தூதன் தான் இறங்கி வருவான் அவன் ஜெபிக்கும்போது. யாரோ நேற்று கேட்டுட்டு இருந்தாங்க, நான் ஜெபிக்கும்போது என் கை காலெல்லாம் ஆடுதுன்னு. அதான் சொன்னேன், ஒளியந்தூதங்கி வரா அப்படியா என்னவோ கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க, இது ஆண்டவருடைய பிரசன்னம்தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் என்னையே கேட்குறாங்க, ஒளியந்தூதனுக்கும் ஆண்டவருக்கும் பிரசன்னத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. இல்லைங்களா? உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய இச்சைகள் இதெல்லாம் வச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒளியந்தூதன் தான் வருவான். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பரிசுத்தரே பரிசுத்தரே என்று கூப்பிடுங்க, ஒளியந்தூதன் வரமாட்டான். அவனால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனால அடுத்ததாக நான் என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. இல்லைங்களா? என் பணபலத்தால் ஆடி பார்த்தேன், என்னால் என்ன பண்ணல, ஆட முடியல. இல்லைங்களா?
பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று இன்னும் முடியல. என்னால் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல, இது நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, தையல் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, விளத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அப்போ நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி வேணும் என்றால் இதையெல்லாம் நீங்கள் மறுபடியும் யோசித்து பாருங்கள். நான் என்னுடைய குணங்கள் இதில் ஏதாவது இருக்கிறதா, என்னுடைய காரியங்கள் இன்னைக்கு சொல்லப்பட்ட காரியத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் சொல்லி பாருங்க. But be thanks to God, He gives us the victory through the Lord Jesus Christ. இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்பார். ஐயோ இதெல்லாம் இருக்குது, ஆமா, அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். போதும், நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆனாலும் நான் ஆண்டவரை தோதரிக்கிறேன். ஏனென்றால் இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு என்ன கொடுத்தாரா? ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எங்க இருக்கிறது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 56ஆம் வசனம் நினைக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 55 56 வாசி. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமா, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன மாதிரி தோல்வி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில், அது மரணமாக இருந்தாலும் சரி, மரணத்தை ஜெயித்த தேவன் இல்லைங்களா? மரணத்தை ஜெயித்த தேவன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என்றால் எங்கள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். மழைகளை பேர்ப்பீர் என்றால் என் தடைகள் எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என்னுடைய வியாதி அது உமக்கு எம்மாத்திரம். தடைகளை நாங்கள் வெற்றி பெற முடியும். எந்த விதமான வியாதி இருந்தாலும் அதை வெற்றி பெற முடியும். எந்த விதமான உங்களுக்கு கட்டுகள் இருந்தாலும் அதை நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம்
தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஏது உங்களுக்கு விடுதலை? உங்களால ஆண்டவரே என்னால விடுதலை பெற முடியலையப்பா. இதெல்லாம் தடைகளே இருக்கிறது. அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருகோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெருகோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரே என்றார். இதுவென்றே நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் விசுவாசத்தோடு என்னை மறந்தது உன் எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிரம் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிரம் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிரம் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியாத காரியம் உங்களுக்கு அவரால் செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. ஆனாலும் நீங்கள் நினைத்து பாருங்கள், என்னுடைய வெற்றிக்கு என்ன தடையாயிருக்கிறது? என்னுடைய பாவம் தடையாயிருக்கிறதா? என்னுடைய கண்ணின் பார்வைகள், என்னுடைய இச்சைகள் அது தடையாயிருக்கிறதா? இல்லை என்னுடைய பெருமை எனக்கு அது தடையாய் இருக்கிறதா? இல்லை என்னுடைய பலன், நான் நம்பிக்கொண்டிருக்கிற என்னுடைய பலனோ என்னுடைய சொந்தக்காரங்களோ அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? உண்மையாய் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் உங்களை வெற்றி பெற முடியும். உண்மையாக இதெல்லாம் விட்டு என் தேவனிடத்தில் நாங்கள் வரும்போது, மரணத்தை ஜெயித்த தேவன், உங்களுடைய காரியங்கள் எம்மாத்திரம். மரித்தோரை உயிர் தெழுத்த தேவன், உங்களுடைய வியாதி எம்மாத்திரம். காட்டு புஷ்பங்களை உடுத்தின தேவன், உங்களுடைய தேவைகள் அவருக்கு எம்மாத்திரம். எல்லாம் கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக வெற்றி தருவார். எல்லா தேவைகளின் தேவன் உங்களுக்கு தருவார். எல்லா வித வியாதி உங்களை விட்டு ஓடி பார்க்கும். எந்த விதமான கட்டுகளோ, எந்த விதமான பயமோ, என் தேவன் அதன் மேல் வெற்றி கொடுக்கும்படியா. ஹல்லேலூயா சொல்லலாமா? கிரகிக்க முடியா
காரியம் என் வாழ்க்கையில் செய்வேன். ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும். என் கரங்களை தட்டி என்னை மறந்தது யார கரங்களை தட்டி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும். ஏதாய் என்னை மறந்தது உண்டா? தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியும். எல்லா கரங்களை உயர்த்தி என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். நான் என் தேவன். மரணமே உன் கூறுங்க, பாதாளமே ஆண்டவரே மரணத்தை ஜெயித்த தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தை நீர் அறிவீர். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டப்பா. நாங்கள் கிரகிக்க முடியாத காரியத்தை நீர் செய்ய போகிறீர். இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? தேவனை நோக்கி ஆண்டவரே, எனக்குள்ள எந்த ஆண்டவரே நீங்க இன்னைக்கு உணர்த்தினரே, அதற்காக நன்றி அப்பா. ஏதாவது பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நான் உங்களுக்கு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாவத்தின் மேல் எங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தாங்கப்பா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே கண்களை மூடும் ஒருத்தர் மாத்திரம் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 8. நம்புகிறோம். வாசிங்க. ஆமென். அதே போல வாசிங்க. கீழே அப்படியே வாசிங்க. ஆமா, உங்களுடைய சரீரத்தில் என்ன ஆளாதான் இருக்காது எந்த பாவம் அவர் ஜெயித்து விட்டாருங்க. ஐயோ, எனக்கு இந்த பாவத்தில் இருந்து நான் வெற்றி பெற முடியலையே என்று யோசிக்கிறீர்களா? அவர் மரித்து அவர் வெற்றி பெற்றார். ஐயோ, இந்த இச்சைகள் என்னை ஒன்றும் அது என்னுடைய கண்கள் முன்னே இருக்கிறதே, அதன் மூலியமாக நான் பாவம் செய்து விடணும்.
என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுக்க அவர் நிச்சயம் உண்டு. ஐயோ, இன்னைக்கு இத்தனை ஆசைகள் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது. 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாவம் உங்களை என்ன பண்ணலாம்? ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமா, தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. நாங்களே முயற்சி எடுத்தால் எதுவுமே வெற்றியா இருக்காது. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஒரு விஷயம் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்தது போதுமப்பா. இன்றிலிருந்து நான் வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, உண்மையான வெற்றி ஆண்டவரே, அது என் பாவத்தின் வெற்றியாய் இருக்கிறது. உலகத்தின் இச்சைகளோ, மாம்சத்தின் இச்சைகளோ, பெருமையோ, எனக்கு இருக்கிற அகந்தியோ, ஏதும் தடை இல்லாதபடி ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா என்றெல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. வா, நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் செய்யறோமப்பா. தந்தேனே என்னை முற்றிலுமா உமக்காய் தந்தேனே என்னை முற்றிலுமா. மறுபடி சொல்லலாமா? நாங்கள் வெற்றி பெறுகிற ஜீவியமாய் இன்றிலிருந்து வெற்றி மேல் வெற்றி தான் நாங்கள் பெறுவோம் அப்பா. இனிமேல் எங்களுக்கு எந்த விதமான தோல்விங்கிற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆளக்கூடாதுப்பா. ஆமாண்டவரே, நீங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வெற்றியோடு திரும்பி செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் ஆண்டவர் இனிமேல் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி, என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் வியாதி, இதெல்லாம் எதுவுமே ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்களுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்கப்பா. வந்தவர்கள் ஆண்டவரே வெற்றியோடு திரும்பி செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. எங்களை நீர் தைரியப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. வெற்றிதான் எங்களுடைய வாழ்க்கை, அதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று ஆண்டவரே மறுபடியும் உணர்த்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. பிசாசு எங்களை எந்த விதத்திலும் சோதிக்காதபடிக்கு இன்னும் நாங்கள் தோல்வியிலே இருக்க வேண்டும் என்று அவன் சொல்லலாம். ஆனால் நீ மரணத்தை ஜெயித்த தேவன். நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரை நாங்கள் மரியாதாசுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி செல்விக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
என்னதான் அவர்களுக்கு இதுவரைக்கும் தோல்வியாக இருந்ததோ எல்லாம் வெற்றியாக முடியும்படியாக என்ன கட்டுகள் இருந்ததோ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து வெற்றி மேல் வெற்றி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. நீங்க வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலங்களையும் மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெற்றியோடு. Praise God.